என் செல்ல குழந்தையே, சாதாரணமாக நினைத்து இந்த வராகி என்னை கடந்து செல்லாமல் வஜ்ரகோஷம் என்று சொல்லி உன் தாயானவள் என்னை நீ தொட்டாயல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய மனம் விரும்பும் உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. இந்த சந்தோஷத்தை இந்த நேரத்தில் உனக்கு தெரிவிக்க என்னை தொடச் சொல்லி இருந்தேன். அதைத்தான் என் பிள்ளை நீயும் இப்பொழுது செய்திருக்கின்றாய். நிச்சயமாக என் குழந்தைக்கான நல்லதொரு செய்தி என் மூலமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சாதாரணமாகவெல்லாம் உன் முன்னால் ஒரு நாளும் தோன்றி விடுவதில்லை. நான் எந்த நேரத்தில் உன் முன்னால் தோன்றுவேன் என்று உனக்கு தெரிய வேண்டுமல்லவா? எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ, எப்பொழுது உன் வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாம் உன் கைகளில் கொடுக்குமோ, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னை தேடி வருமோ, நீ எதிர்பார்த்த உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி வருமோ, அப்பொழுது இந்த தாயானவள் உன் முன்னால் வருவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நான் வந்திருக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு திருப்பம் நிச்சயமாக நடக்கும். எந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நொடி என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள அம்மாவின் செய்தி உன் செவி வந்து சேர்ந்து விட்டாலே போதும், எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்திய ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ளும்படியாக இனி இருக்கும். ஏனென்றால் இத்தனை காலமும் விடை தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது போலத்தானே நீயும் வாழ்ந்து கொண்டிருந்தாய். இனி இது போன்று இல்லாமல் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். நீ எதிர்பார்த்தது, நீ எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாயோ அதை புரிந்து கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வாய். என் குழந்தை தான் மனம் விரும்பிய உறவிடமிருந்து தனக்கான ஒரு நல்ல செய்தி வந்து விடாதா? இவர்களுக்காக நாம் இத்தனை காலம் காத்து கொண்டிருக்கின்றோமே, நமக்கு ஒரு நல்ல செய்தியை இவர்கள் தரமாட்டார்களா, நம்மை அழைத்து பேச மாட்டார்களா என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களிடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்துவிடப் போகின்றது. இவர்கள் உன்னிடத்தில் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதனையும் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற எத்தனையோ நல்ல விஷயங்களுக்குள் இது உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்றே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ வாழ்வதற்கான முழுமையான அர்த்தமும் இவர்களிடத்தில் தான் இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய். இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான இடத்தை சரியான நேரத்தில் கொடுத்திருந்தால் என்றோ உன் வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறி இருக்கும். ஆனால் இதில் ஏற்பட்ட இடைஞ்சல்கள், ஏற்பட்ட அத்தனை துன்பங்கள் என்று யாரெல்லாம் உன்னை சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்களால் உன் வாழ்க்கை இன்று மிகுந்த கேள்விக்குறியாக மாறி நிற்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னால் இந்த வாழ்க்கையை முழுமையாக பெற்று கொண்டு விட முடியாதபடி இவர்கள் உனக்கு அத்தனை சோதனைகளை தந்திருக்கின்றார்கள். நீ நினைத்ததை அடைய விடக்கூடாது என்று இவர்கள் செய்த அத்தனை சூழ்ச்சிகளும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இல்லை. இவையெல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டது. எந்த நேரத்திலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது என்பதனை நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் ஏற்படுத்திய ஒவ்வொரு பிரச்சனைகள், அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக உன் அம்மா உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஒவ்வொரு சோதனைகள், இதையெல்லாம் நீ கடந்து வர ஆரம்பித்து விட்டாயல்லவா? இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து உன் வாழ்க்கையை வெற்றி பெற தொடங்கி விட்டாய் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். நான் உன்னோடு இருந்து உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பார்த்து கொண்டும் உனக்கு அதனை தீர்த்து கொண்டும் இருக்கின்றேன். எப்பொழுது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானதை மட்டும் பெறாமல் விட்டுவிடக்கூடாது என்பதில் உன்னை விட நான் அதிக கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த நேரம் நீ பெறப்போகின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் உன்னிடத்தில் கொடுக்க கூடியது. உன் மனதில் இருந்த நம்பிக்கை
உன் மனதில் இருந்த உறுதி, இதுதான் உன் வாழ்க்கை என்று நீ சொல்லிய உன்னுடைய எண்ணங்கள் என்று இவையெல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருந்து உனக்கு கொடுத்த சில சத்தியங்களை இப்பொழுது நிறைவேற்றி கொடுக்க பல முயற்சிகளை செய்துவிட்டேன். என் பிள்ளையே, நீ எதை அடைந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கு பின்னாலும் இருக்கின்ற காரணம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வேண்டும். விட்டு செல்வது உன் வாழ்க்கைக்கானது அல்ல, உன்னோடு வருவது இந்த வாழ்க்கையை உன்னோடு தொடர வைப்பது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் மன நிறைவோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டாலே போதும். எந்த நேரத்திலும் நீ உனக்கானதை எல்லாம் அடைந்து விடுவாய். உன்னை சுற்றி வந்த தேவையில்லாத பிரச்சனைகள், நீ இந்த வாழ்க்கையை அடைந்து விடக்கூடாது என்று உன்னை சுற்றி பலர் ஏற்படுத்திய சோதனைகள் என்று இவையெல்லாமும் உன்னை விட்டு நீங்கிவிடத்தான் போகின்றது. எப்பொழுது இந்த வாழ்க்கையை விட்டு நீ விலக நினைத்தாயோ அப்பொழுதே அம்மா முடிவெடுத்து விட்டேன், இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து விட வேண்டும் என்று. என் பிள்ளைக்கான விஷயங்களை எல்லாம் எப்படியும் என் குழந்தையின் கைகளில் தந்துவிட வேண்டும் என்று. எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளைக்கு இது போன்ற ஒரு சோதனை வந்திருக்க கூடாது. ஆனால் அது வந்துவிட்டது. இனிமேல் இதிலிருந்து மீண்டு வரக்கூடியதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இனி இந்த சூழ்நிலையிலிருந்து நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இந்த காலகட்டங்கள் உனக்கு சாதகமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு சாதகமாக இருக்கின்றது. நீ மனம் விரும்புகின்ற அந்த உறவும் உன்னை அன்போடு ஏற்கின்றது. அதனால் இனி எதற்கும் என் பிள்ளை கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உன்னிடத்தில் வந்து சேரும் நேரம் நீ ஆசைப்பட்டது அத்தனையையும் முழுமையாக பெற்றுக்கொள்வாய். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை முழுமையாக அடைந்து விடுவாய். உன்னோடு இருந்து உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் நீ வாழப்போகிற இந்த வாழ்க்கையை பார்த்து மனமகிழ்ச்சி அடைய போகின்றார்கள். உனக்கென்று நான் செய்து கொடுத்த எத்தனையோ விஷயங்கள் எல்லாமும் இப்பொழுது இன்று உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னை நான் இந்த வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு கஷ்டத்திலும் தவிக்க விட்டு விட மாட்டேன். நீ விரும்பிய உறவோடு இந்த வாழ்க்கை உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லபடியாக தொடர்ந்து வரும். எந்த நேரத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ ஆசைப்பட்டாயோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். என் தங்கமே, நீ எண்ணுவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று நினைப்பதும் எப்பொழுது உன் கைகளில் வராமல் போனதோ அப்பொழுது நீ நம்பிக்கை இழந்தாயல்லவா? ஆனால் உண்மையான அன்பு என்பது எந்த காலகட்டத்திலும் உன்னை விட்டு செல்லாது. அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது. அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கானது, உன் வாழ்க்கைக்கானது, எப்பொழுதும் உன்னோடு இருப்பது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இல்லாத அன்பு ஒரு நாளும் உன்னை தேடி வராது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது. இதையெல்லாம் உணர்ந்து விட்ட உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனையுமே இனி நன்மைகள் மட்டும்தான். இந்த அன்பு உன்னோடு தொடர்ந்து இருக்கும். உன் மனம் விரும்புகின்ற நல்ல உறவு எந்நாளும் உன்னை விட்டு விலகிச் செல்லாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை இன்பங்களும் துன்பங்களும் இனிமேலாவது உன்னை வாழ வைத்து அந்த உறவோடு உன்னை சேர்த்து வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மனமகிழ்ச்சியோடு எப்பொழுதுமே இருக்க பழகு. நீ சந்தோஷமாக இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானது அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையும் இனி என் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கும். என் பிள்ளை தான் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைவதற்குரிய அத்தனை நேரங்களையும் இப்பொழுது உருவாக்கி விட்டாய். இனி எந்த காலத்திலும் நீ எந்த ஒரு உறவையும் வாழ்க்கையில் இழக்க மாட்டாய். அந்த உறவு உனக்கு உண்மையாக இல்லை என்றால் அது தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே. நன்மைகள் அத்தனையும் உனக்கே என்று இந்த வராகி வந்து விட்டேன். இனி என் பிள்ளை வருத்தப்படவோ வேதனைப்படவோ தேவையில்லை. என்
செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.